காட்டின் நட்பான பேய். ஒரு பசுமையான காட்டில் மரங்களும் விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அங்குள்ள மரங்கள் காற்றோடு கதை பேசின, விலங்குகள் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தன. ஒரு நாள் ஒரு வதந்தி பரவியது. பழைய ஆலமரத்தடியில் பேய் இருக்கிறதாம். நான் இன்னைக்கு கூட அங்கே சென்றுதான் புல் மேய்ந்தேன். ஆனால் நான் அப்படி எதுவும் உணரவில்லையே. ஐயோ, நான் இனிமேல் அந்த மரத்தில் உட்கார மாட்டேன். அனைவரும் பயந்து ஒதுங்கினார்கள். ஒரு சின்ன முயல் ரினி மட்டும் துணிவுடன் பேசுகிறாள். நான் அந்த பேயை சந்திக்கப் போகிறேன். உண்மையை கண்டறிய போகிறேன். வேண்டாம் ரினி, நீ தனியாக ரிஸ்க் எடுக்காதே. ரினி, நான் வேணும்னா உன் கூட வரட்டுமா? ஆனால் எனக்கும் ரொம்ப பயமாத்தான் இருக்கு. இல்ல இல்ல, நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். நானே அந்த மரத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து வருகிறேன். அந்த இரவில் நிலா ஒளியில் ரினி ஆலமரத்தடியில் காத்திருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு ஒளிரும் உருவம் மெதுவாக தோன்றியது. யார் அங்கு? நான் இந்த காட்டின் பழைய தோட்டக்காரன். எல்லோருக்கும் உதவினேன். இப்போது எல்லோரும் என்னை பயமாக பார்க்கிறார்கள். நீ பயமுறுத்தும் பேய் இல்ல, எங்களுக்கு ஒரு காலத்துல உதவிய நண்பன். ஆலமரம் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறது. ரினி, என் கிளைகள் வாடிக்கொண்டு இருக்கின்றன. எனக்கு தண்ணீர் தேவை. எனது வேர்கள் கூட காய்ந்து போய்விட்டன. அந்த நேரத்தில் தோட்டக்காரன் பேய் முன்பு போல ஒரு தொட்டி நிறைய நீரை கொண்டு வந்து அந்த ஆலமரத்தின் அடியில் ஊற்றுகிறான். ஆஹா, எனக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது. என் வேர்களுக்கு புத்துயிர் வந்து விட்டது. மிக்க நன்றி தோட்டக்காரரே. அந்த பேய் உண்மையில் நம்மை பாதுகாக்க வந்த நம்முடைய தோழன். நாங்கள் உன்னை தவறாக நினைத்து விட்டோம் நண்பா. எங்களை மன்னித்து விடு. இனிமேல் உனக்கு பயப்பட மாட்டோம். நாம் அனைவரும் இந்த காட்டில் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். அந்த நாள் முதல் நட்பான தோட்டக்காரன் பேய் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி விலங்குகளை காப்பாற்றி காட்டின் காவலனாக வாழ்ந்தான். காடு மீண்டும் மகிழ்ச்சியால் நிறைந்தது. கதையின் கருத்து: யாரையும் தோற்றத்தை பார்த்து பயப்படக்கூடாது. உண்மையை அறிந்து நடக்க வேண்டும்.